முடிவில்லாத ஒளி எக்காலத்துக்கும் உம் புனிதர்கள் மீது ஒளிர்வதாக. அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். குட் மார்னிங். இந்த திருப்பலியில் நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் பல்வேறு மக்கள் நம்மள்கிட்ட பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. தேவைகள், பல பேர் வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம், ஆண்டவருடைய அருட்கரம் நிலையாக இருக்கட்டும். திருப்பலியில தொடர்ந்து அனைத்து மக்களுக்காகவும் வேண்டும். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்பு பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். என்னாலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மீது கொண்ட அன்பினால் பற்றி எறிந்து நம்பிக்கையை பரவ செய்த சிக் மரிங்கன் நகர் புனித பிரேதிசை மறைசாட்சியின் மணிமுடியால் அணி செய்தீரே. இந்த புனிதரின் பரிந்துரையால் நாங்கள் அன்பில் வேரூன்றியவர்களாய் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் ஆற்றலை இந்த புனிதரோடு கண்டறியும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 31 - 42 வரை. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமேரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்று அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவிற்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறு அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திரு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார்.
இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிரோடு நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நமது பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பதில். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பதில். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பலியால் உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். பதில். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இந்த பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டார்கள். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களோடு சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்ததால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்கள் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தாயோட தகப்பனோட போய்கிட்டு இருக்குது. அந்த சின்ன குழந்தையானது தன்னுடைய தாயோடோ தகப்பனோடோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்போ கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து என்ன செய்யும்? விழுந்து கிடக்கும். சின்ன குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா எந்திரிக்காது. அந்த குழந்தைக்கு என்ன ஒரு எண்ணம் உள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, தன்னோட அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் தூக்கி விடுவாங்க. இந்த எண்ணத்துல அந்த குழந்தை வந்து எந்திரிக்காது, அப்படியே படுத்திருக்கும். இதே குழந்தை தாயும் தகப்பனும் இல்லாத நேரத்துல கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா
ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடும். அல்லது எந்திரிச்சு நடக்க அப்படியே முயற்சி செய்யும். சின்ன குழந்தைக்கும் இன்றைய வாசகங்களுக்கு என்ன சம்பந்தம்? இயேசுவோடு சீடர்கள் இருந்தார்கள். அப்ப இயேசு சொல்றாரு, சரிப்பா நீங்க அப்படி இங்கே உட்காந்துருக்காதீங்க, என்கிட்ட இடத்த நீங்க கத்துக்கிட்டீங்க, சும்மா ஏதாவது இயேசு பண்ணுவாரு, சாப்பிடுவாரு, இல்லை எங்கேயாவது வீட்டுக்கு போகலாம், இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? கம் வித் மீ, 2 பேரா போங்க, எதையாவது பண்ணுங்க, திரும்பி வாங்கங்கிற. அதே போல பல நேரங்கள்ல இயேசு அரும் பெரும் செயல்கள்லாம் செஞ்ச உடனே ஒரு கேள்வி கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க, இயேசுவே நீங்க என்னென்னமோ பண்றீங்க, எங்களால எதுவுமே செய்ய முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. எங்களால எதுவும் செய்ய முடியலையேன்னு சொன்ன அதே சீடர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசு பயன்படுத்திய அந்த ஒரு வார்த்தையை, தலித்தாக்கும், எந்திரி, எழுந்திரு. இயேசு உயிரோடு வாழ்ந்த காலம், அவர் உயிர்த்து சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் இந்த சீடர்கள் அவர்கள் புதுமைகளை செய்கிறாங்க. அந்த புதுமைகளை செய்யக்கூடிய அந்த சீடர்கள் எப்போ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி பண்றாங்கன்னா, ஏதோ ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தோம் செஞ்சோம் அப்படின்லாம் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அது பெரிய பெரிய இந்த ஷ்ரைன்னு சொல்றோம், திருத்தலங்கள், அது எந்த திருத்தலமா இருந்தாலும் சரி, அது இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், எந்த திருத்தலமா இருந்தாலும் சரி, இந்த திருத்தலங்கள்ல யாராவது ஒருத்தர் போய் சும்மா ஒரு மரத்துல ஏதாவது பண்ணிட்டா, அல்லது ஒரு ஜெபமாலயத்துக்கு ஏதாவது இடத்துல போட்டா, இதை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, ஓகே இதுல என்னமோ இருக்குது போல, அப்படியே போய் அங்கே போய் போடுவாங்க. அதே போன்ற எண்ணத்தோடு இந்த சீடர்கள் இன்னைக்கு செயல்படாங்க. அதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். இயேசு பயன்படுத்தி அதே வார்த்தையை பயன்படுத்தினாங்க, தலித்தாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பேதுரு சொல்றாரு தலித்தாக்கும், அதே பேதுரு தான் இயேசுவை மறுதலித்தார். யாருன்னே தெரியாது போயா அப்படின்னாரு. யாருன்னே தெரியாது போ அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு சொல்றாரு தலித்தாக்கும் சொல்றாரு. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. அதனாலதான் சொன்னேன், ஒரு சின்ன குழந்தையாக இருக்க இந்த சின்ன குழந்தை தன்னுடைய தாயோட தகப்பனோடு இருக்கிறப்போ கீழே விழுந்தால் அந்த குழந்தை எழுவதில்லை. அதே போலதான் நமக்கு சந்தேகம் வரலாம், ஏன் இந்த சீடர்கள் இயேசுவோட இருந்தாங்களே, இயேசுவோடு இருந்த நேரத்துல எங்களால ஒன்றும் செய்ய முடியல, எங்களுக்கு முடியலன்னு தான் சொன்னாங்களே ஒழிய நாங்களும் செய்யறோம்னு சொல்லி எந்த அற்புதத்தையும் செய்யல. ஆனால் இன்றைய வாசகத்தை நம்ம வாசிக்க கேட்டோம், பேதுரு இறந்து போன ஒருவருக்கு உயிர் கொடுக்கிறார். பேதுரு அப்படியே நடந்து போறாரு. நடந்து போறப்போ மக்கள் அவரை பார்க்கறதுக்கு அப்படியே காத்து கிடக்கிறாங்க. இயேசுவை பார்ப்பதற்கு எப்படி காத்து கிடந்தாங்களோ அதே போல ராயப்பரையும் பார்க்கறதுக்கு காத்து கிடக்கிறாங்க. இயேசுவினுடைய ஆடையை தொட்டதால் ஒரு பெண்மணிக்கு பெரும்பாடிலிருந்து விடுதலை கிடைச்சது. ஆனால் இங்க பாருங்க, பேதுரு நடந்து போறப்போ அவருடைய நிழலை தொடுறாங்க. the shadow, they didn't touch a person or a clothes or anything, instead they touched the shadow of Peter. ராயப்பரனுடைய அந்த நிழலை தொட்ட உடனே பலருக்கு குணமாகும். பலர் ஏங்கி தவிக்கிறாங்க. இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருடைய அருமையை தெரிந்து கொள்ளாத மக்கள் இயேசு விண்ணகத்திற்கு சென்ற உடனே அந்த நேரத்தில் தான் இயேசுனுடைய பெயரால பிணிகளையும் நோய்களையும் மாற்றுகின்ற அந்த அற்புதங்களை கண்டு இயேசுவுக்கு மேல நம்பிக்கை அதிகமாக வச்சு இந்த நபரின் வழியாக இயேசு செயல்படுறாரு. பீட்டர் ஏதாவது ஒரு அரசியல் செய்யறாருன்னு சொன்னா, he says the name of Jesus of Nazareth, நசரேத்து ஊர் சார்ந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரால நான் செய்கிறேன். நான் பீட்டர் பண்ணல, இயேசுதான் பண்றாரு. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவர் நிழலை தொட்டாங்க, காத்து கிடந்தாங்க. பீட்டர் எப்படா அந்த வழி வருவாருன்னு சொல்லி. வாழ்ந்தவர்களுடைய இந்த ஒரு அதிசயம் தான் பீட்டரோடு நின்று விடாமல், ராயப்பரோடு நின்று விடாமல், இன்றும்
திருச்சபை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், எல்லா நாளும் நம்ம திருப்பலிக்கு போறோம். வாட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் அஸ்? கெட்டவன் வளர்ந்துக்கிட்டே போறான். நான் ஜெபம் பண்றேன், ஜெபமாலை பண்றேன், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வளர்ச்சி எதுவுமே இல்லை. எதுக்கு போகணும்? இதற்கெல்லாம் ஒரு பதில் தரக்கூடிய ஒரு வாசகம் தான் இன்றைய வாசகம். வாசிக்க கேட்டோம், பேதுருவினுடைய செயல்கள் எந்த மாதிரி இருந்துச்சு. மாணவர்களே, இன்றும் திருப்பலியில பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நடக்குது அப்படின்னு சொன்னால் இது தனிப்பட்ட ஒரு நபரினுடைய வல்லமை இல்லை. இல்லை எத்தனையோ பேர் இவர்கிட்ட போங்க, அந்த பாஸ்டர்கிட்ட போங்க, அல்லது அந்த அவங்கள்ட்ட போங்க. இப்போ லே பர்சன்ஸ் நிறைய பண்றாங்க, சந்தோஷமான விஷயம். அங்கேயெல்லாம் போனா அவங்க தொட்டு ஜெபம் பண்ணாங்கன்னா குணமாயிரும். ஆக நம்ம மனசுக்குள்ள எந்த எண்ணம் வந்துருதுன்னு சொன்னா, இந்த பூசாரிகிட்ட போ, அவர்கிட்ட போ, இவர்கிட்ட போ, அங்க போனா குணமாகும்னு சொல்லி. ஆனா இதுக்கெல்லாம் மேலான ஒரு பூசாரி இருக்காருன்னு நம்ம மறந்துடுறோம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயரால தான் இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய முடியுதே ஒழிய நாட் இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனிப்பட்ட நபரினால் எதுவுமே முடியாது. கிறிஸ்து என்னும் ஒரு நபர் இருக்கிறதுனால தான் அவர் வழியாகத்தான் நம்ம அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பாந்தவர்களை சிந்திப்போம். ஒவ்வொரு நாள் திருப்பலியும் ஒரு வெறுமனே இருக்கக்கூடிய திருப்பலியாக இல்லை, மாறாக அந்த திருப்பலியின் வழியாக இயேசு என்னோடு பேசுகிறார், இயேசுவை நான் வாங்குகிறேன், அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு முழுமையாக கிடைக்கிறது. இந்த எண்ணத்துக்குள்ள வரும். இன்றைய நற்செய்தி நம்ம கேட்கக்கூடிய நற்செய்தியிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நற்செய்தி இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்ன இந்த மனுஷன் என்னென்னமோ சொல்றாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு மக்கள், ஆமா அவர் வருவார், சொல்லுவார், போயிடுவாரு, அவருக்கு என்ன, இது எப்படி ஏத்துக்கிறது? இன்னைக்கு நம்ம சொல்றோம், சாமியார் சொல்லுவார், சாமியாருக்கு சாமியார் சொல்லிட்டு போவார், அல்லது ஒரு கண்ணீர் சொல்லிட்டு போவாங்க, அல்லது பொது நிலையினர் பிரசங்கம் பண்றவங்க அல்லது ஜெபம் பண்றாங்க, அவங்க பண்ணிட்டு போவாங்க. வாழ்க்கை நான் தானே வாழணும், அனுபவிக்க வேண்டியது நான் தானே. இந்த ஒரு கன்க்ளூஷன் தான் நம்ம வரணும். இயேசுனுடைய காலத்திலையுமே அதே தான். எப்படி கேட்டுட்டு இருக்க முடியும்? இன்னமா கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, சாமியார் 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சாரு, இன்னும் முடிக்கல, அப்படியே போய்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? பாந்தவர்களே, எத்தனையோ பேர் இயேசு கூட இருந்தாங்க, இயேசுவோடு இருந்து அப்படியே போய்கிட்டே இருந்தாங்க. இறுதியாக இருந்தவர்கள் அந்த 12 சீடர்கள். அந்த 12 சீடர்களை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி, சரிப்பா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நீங்களும் போக விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் பேதுரு சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே, to whom shall we go? யாருக்கிட்ட நாங்க போவோம்? You are having the eternal word. வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லி. வாழ்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வாழ்வு தருவது. நம்ம வாசிக்கிறப்போ அல்லது கேட்கிறப்போ வெறுமனே நினைக்காமல் அந்த வாழ்வு தரக்கூடிய வார்த்தை என்னோடு இருக்கு. வாழ்வு அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, ஒரு வார்த்தை. கன்னிமரியாளுக்கு அர்ப்பமானாங்க, உலகத்துக்கு ஒரு மீட்பரை கொடுத்தாங்க, தலித்தாக்கும் சொன்னாரு, அந்த சிறுமி உயிரோடு எந்திரிச்சா. பேதுருவும் அதே வார்த்தையை பயன்படுத்தினாரு, அங்கேயும் இறந்து போன ஒருவர் எழுந்தார். ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வாழ்வு தரக்கூடியதாக இருக்குதா, இல்ல ஒருவருடைய வாழ்க்கையை சீரழிப்பதாக இருப்பதா? என்னுடைய வார்த்தையால மனம் சந்தோஷத்தோட போறாங்களா, இல்ல மனம் வெதும்பி அது வேதனையோட போறாங்களா? சிந்திப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையிடம் ஏற்றுமாறும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, மறை சாட்சியான புனித பிதேலிஸ் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பழிப்பொருளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களை பாவ மன்னிப்புக்கு இட்டு செல்லவும் நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க செய்யவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எக்காலத்துக்கும் உம்மை புகழ்ந்தரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பினாலே அனைவரது வாழ்வும் உயிர்த்திரளாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி கொண்டு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் என்ற தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்திட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித வெற்றியின் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உங்க போந்தவராக இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையினை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர்களே, ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் எம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. பார்வர்களே, தொடர்ந்து உங்களுக்கு சொல்வதெல்லாம் அனைவரும் இந்த சமூக இடைவெளியை கடைபிடிங்க. அதே நேரத்தில் மாஸ்க் போடுங்க, முகக்கவசம் அணிஞ்சு வெளியில் வாங்க. எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இருங்க.
மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எங்கள் வீடு தானே, என் சொந்தம் தானே, பந்தம் தானே உட்காராதீங்க. ஒவ்வொரு நாளும் இறப்புகள் அதிகமாகிட்டே இருக்கு. குஜராத் மாநிலத்தில் ஒரு 30 பேர் எரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பின்னால் 30 வரிசையில் நிற்கிறாங்க டெட் பாடியோட. பல இடங்களில் ஆக்சிஜன் இல்லை, பல இடங்களில் போதுமான இடங்கள் வசதியும் கிடையாது. நிறைய பிளே கிரவுண்ட்ஸை கூட இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால தொடர்ந்து சொல்கிறோம், கைண்ட்லி கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ் even inside as well as whenever you go outside. Please wear mask. Without mask, don't go outside. And also go for vaccination. So I had 28 days before, and yesterday also I had the second dose. So by God's grace nothing happened for me. So kindly go for vaccination. உங்களுடைய ஜெப கருத்துக்கள், திருப்பலியினுடைய கருத்துக்கள் நம்மளுடைய அலுவலகத்தில் நீங்கள் அலுவலக நேரத்தில் பதிவு கொள்ளலாம். தந்தையை அவர்களுக்காக வேண்டுகிறேன், அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது பரிபரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். உறவின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா.